வீட்டில் சாதாரணமாக பிரியாணி போட்டாலே பரபரன்னு இருக்கும். அதுலேயும் இன்றைக்கி கெஸ்ட்டுக்காக வேறு சமைக்கிறேன்னா எப்படி சமையல் வருமோ அப்படின்னு ஒரு பக்கம் பயம் வேறு. இஞ்சி பூண்டெல்லாம் நான் உரிச்சு தரேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அத்தான் வந்து களத்தில் இறங்கிட்டாங்க. களத்தில் உரிக்கிறது பிரியாணிக்கும் இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் உரிச்சு தந்துட்டாங்க. நான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டேன். பசங்களுக்காக கொஞ்சமாக 65 போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 65யும் ரெடி பண்ணேன். பிரியாணி அப்படிங்கிறதுனால வீடே ஒரு வைபாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு மரத்தடியில் வச்சு அவுட் சைட் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். அப்புறம் ஒரு பொருளாக கீழே தூக்கிட்டு போகிறதுக்குள்ளேயே டயர்டாகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பிளானை ட்ராப் பண்ணிவிட்டு அடுப்புலேயே வச்சாச்சு. அவ்வளோதான், கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு தம்மை போட்டாச்சு. ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைமாக மன்னார்குடியில் தம் பிரியாணி பண்ணுறேன். இதுக்கு முன்னால் வந்து குக்கர் பிரியாணி தான் பண்ணியிருக்கேன். பார்க்க நல்லா இருக்குது, சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லோரும் அப்படியே ஒன்றா ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி குண்டான்லாம் நடுவில் வச்சுட்டு அப்படியே எல்லாருமே உட்காந்துட்டோம். 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அத்தான். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக வீட்லேயே கூலி படம் பார்த்தோம். எல்லோரும் சேர்ந்து பார்க்கணுன்னு இந்த படத்தை பார்க்காம வச்சுருந்தோம். இந்த நாள் இப்படி தான் போச்சு. வேறு வீடியோவில் பார்ப்போம். பாய்.